தமிழ் பிகினர்ஸ் கிளாஸோட 11th கிளாஸ். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா சில ரூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த ரூல்ஸ்லாம் பார்க்க கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும், எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதை நினச்சி பயப்படலாம் வேணாம், இந்த ரூல்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இதில் இருக்கிற வேர்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட். ஹாக்கி, ஹேமலதா, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி வேர்ட்ஸை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டாலே போதும். ரூல்ஸு பெருசாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். போக போக யூஸ் பண்ண ஒரு ஃப்ளோலே உங்களுக்கு வந்துடும். மெய்யெழுத்து ஹா உயிரொலியை முதலாக கொண்டு தனித்து நின்றால் கீழ்கோடு எழுதப்படும். மெய்யெழுத்து, ஓகேங்களா, மெய்யெழுத்து ஹா தான் பார்க்க போகிறோம். ஹாக்கு வந்து 2 விதமான ஹா இருக்குது. ஒன்று டவுன்வோர்டு ஹா, இன்னொன்று அப்போடு ஹா. மேல்வாட்டம் ஹா, கீழ்வாட்டம் ஹா. உயிரொலினா வவ்வல். வவ்வலை தொடர்ந்து ஒரு ஹா வந்துச்சுன்னா அந்த ஹாவை எப்படி யூஸ் பண்ணுமா? கீழ்கோடு, டவுன்வேர்டு ஹாவாக யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஃபுல் தமிழாக இருந்தால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இங்கிலீஷில் அப்பப்போ கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஆஹா, ஆஹா, ஓகேங்களா, ஆ போட்டு அப்படியே அது கூடையே ஹா, டவுன்வேர்டு ஹா போடுறோம். ஆஹா. ஓ ஹோ, ஓ போடுறோம், அது கூடையே அப்படியே ஹா. ஓஹோ, ஓ ஹோ. டவுன்வோர்டுக்கு கீழ்வாட்டத்தை தான் யூஸ் பண்ணணும், அதனால தான் கீழ்வாட்டம் யூஸ் பண்ணுறோம். ஒரு பாதி ஹாவை போட்டு அப்படியே அது கூட ஹா போடும். ஹாவுக்கு பிறகு க ம ல வந்தால் வாகு கருதி கீழ்கோடு. வாகு மீன்ஸ் என்னென்னா நம்ம கன்வீனியன்ஸ், பக்கத்தில் இருக்க ஸ்டோக்கை ஈஸியராக ஜாயின் பண்ண முடியாது, தான் வாகுன்னு சொல்கிறாங்க. ஹா, அந்த மாதிரி ஹாக்கு அப்புறம் க ம ல வந்தாலுமே அது நம்ம கீழ்கோடாக தான் யூஸ் பண்ணணும். ஹா கி, ஹா கி, கா வந்திருக்கு. மேஹலா, ஹேமலதா, ஹே ம ல தா. ஹே ஏனான்றதுனால ஆன் த லைனில் இருக்குது நம்ம ஸ்டோக்கு. ம ல தா, தாக்கு மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டா போதும். இந்த மாலாக்கெலாம் வைக்க வேணாம், ஏன்னா அதெல்லாம் சிங்கிளாக தான் இருக்குது, நீண்டு ஒலிக்கலை, குறிலாக தான் இருக்குது. ஹல்வா நேமுன்றதுனால இந்த 2 அப்பாஸ்ட்ரோஃபி போட்டிருக்கேன் ஈஸியாக எடுக்கிறதுக்காக. ஹல்வா, ஹ இல் வா, ஹ இல் வா, ஹல்வா. ஓகேங்களா, வாக்கு டிக்கு ப்ளஸ்ஸு டிக்குக்கு நல்லா டாட்டு டிக்காக வைக்கணும், ஏன்னா வான்னு இருக்கிறதுனால. படுக்கை கோடு, படுக்கை கோடு வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக், ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். பிறகு ஹா வந்தால் கீழ்கோடு எழுதப்படும். படுக்கை கோடுக்கு பிறகு ஒரு ஹா வந்துச்சுன்னா அதை நம்ம எந்த வாட்டத்தில் யூஸ் பண்ணணுமா? கீழ்கோடாக யூஸ் பண்ணணுமா? மாஹி, மாஹி, மாஹி. ஓகேங்களா, இது வந்து கொஞ்சம் ஆன் த லைனில் டச் ஆகக்கூடாது, நீங்கள் அபோவ் லைனில் போட்டுக்கோங்க. மாஹி, மாஹி. படுக்கை கோடு, மான்றது ஒரு படுக்கை கோடுப்பா. மா, நான்றது ஒரு படுக்கை கோடு. கேனா ஒரு படுக்கை கோடு. கேனா இது வரும் தமிழில் வந்து கான்னு வரும். ஓகே, இங்கிலீஷில் கேன்னு வரும், தமிழில் கானா ஒரு படுக்கை கோடு. இந்த மாதிரி படுக்கை கோடு இருக்குது, இதெல்லாம் படுக்கை கோடுன்னு சொல்லுவோம். ஓகே, படுத்த மாதிரி இருக்கும். மற்றபடி லாலா மேல் வாடத்தில் இருக்குது, இதெல்லாம் படுக்கை கோடு கிடையாது. இது மா நா காலா படுக்கை கோடு. வாகுடன் எழுதுவதே முக்கியத்துவம், பெரும்பாலும் மேற்கோடு ஹா தான் எழுதப்படும். ஓகே, வாகுக்கு மேக்ஸிமம் நம்ம 90% எந்த ஹாவை யூஸ் பண்ணுவோன்னா அப்போடு, மேற்கோடு மீன்ஸ் இப்படி இருக்கும், இதை அப்போடு மென்ஷன் பண்ணிக்கலாம்ப்பா. அப்வோர்டு இங்கிலீஷில் ஹச்சுன்னு சொல்லுவோம், அப்போடு ஹச்சை தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணோம். இங்கிலீஷோட ரூலும் தமிழோட ரூலும் சேமாக இருக்கும், ஏன்னா பிட்மேன் புக்கை பார்த்து அப்படியே அதை தமிழில் எடிஷன் பண்ணது தான் உங்களுக்கு வந்து சீனிவாசராவ். ஓகேங்களா, தமிழில் பிட்மேன் புக்கு தான் நமக்கு மெயின் ஆத்தரே, அதை வச்சு அதை அப்படியே அந்த புக்கில் தமிழில் அப்படியே டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணது தான் வந்து நம்ம சீனிவாசராவ், தமிழுக்கான ஆத்தர் நேம். ஓகேங்களா, அதனால் ரெண்டுமே மோராலஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஓகே, பாஹி, பாஹி. ஏன்னா இங்கேருந்து நம்ம டவுன்வோர்டு யூஸ் பண்ண முடியாது, கஷ்டம், அதுக்காக அப்போடு யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லை, நான் அப்படி டவுன்வோர்டு யூஸ் பண்ணி பாஹின்னு எடுக்கிறேன், ஸ்ட்ரோக்கை கட்டு தான்ப்பா. இதை தப்புலாம் நம்ம சொல்ல முடியாது, கரெக்டு தான், பாஹி. ஓகேங்களா, பட் வாட்டத்துக்காக தான் நம்ம ஈஸியராக ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ஹானி, ஹானி. ஹார்த்தல், ஹா ப்ளஸ் இரு த இல். இங்கே ஒரு ஹச் இருக்குது, இங்கே ஒரு ஹா இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ரா இருக்குது, அதுக்கப்புறம் தா இல். தாக்கு டிக் டாட்டு டிக்காக வைக்கணும். ஹா இரு தா இல், ஹார்த்தால். ஓகேங்களா, அடுத்தது நம்ம பார்க்க போது ஆயுத எழுத்து.
ஆயுத எழுத்துனாலே நமக்கு ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம். 3 இந்தமாரி 3 புள்ளி இருந்துச்சுன்னா அது ஆயுத எழுத்துன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த ஆயுத எழுத்துக்கு வடிவம் இதான். இதை எந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ண முடியுமா, நம்ம மிடில் மட்டும்தான் வேர்ட்ஸில் வரும். இந்த ஆயுத எழுத்துக்கு நம்ம என்ன ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுறோன்னா ஹா தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா சவுண்டு படி ஆயுத எழுத்து ஹா சவுண்டில் தான் வருது. அஃது ஆஹுது ஆக்கு வபல் வச்சுக்கிட்டோம், காக்கு ஹா யூஸ் பண்ணிட்டோம், து அஃது. எஃகு ஏக்கு தனிக்குறி சொல் போட்டோம், ஏ கு ஏ கு ஏ கு. இங்கே போயிட்டு காலாம் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம், கூக்கு இப்படிலாம் போட வேணாம். ஓகேங்களா? ஏ சவுண்டு போட்டு ஹா கு கூக்கு ஊவபல் போட்டாலே எஃகு. ஓகேங்களா? ஓகே. வடமொழி எழுத்து ஹா. வடமொழி எழுத்து தான் ஹான்றது ஒரு வடமொழி எழுத்துப்பா. ஏன்னா ஓகேங்களா, ஏன்னா தமிழ் சொல்ல ஹான்றது வராது. அந்த ஹான்ற வடமொழி சொல்ல நம்ம தமிழில் என்னவா ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா கா. அந்த ஒலிக்கு ஏற்ற குறியை போடவும். ஓகேங்களா? மோஹி மோ கி மோ கி. ஓகேங்களா? கீ தான் இருக்குது. ஸ்பெல்லிங்கில் என்ன இருக்கோ அதுக்கு நம்ம ஸ்ட்ரோக் போடுறோம். ஹரி ஹரி. ஓகேங்களா? ஹா இல்லை, இங்கே ஆ சவுண்டு ஆ தான் இருக்குது. அதனால் ஆக்கு வந்து தனிக்குறியை போட்டு அரி அரின்னு போடுறோம். வடமொழி எழுத்தாகிய இக்ஷா இக்ஷான்னு சொல்லுவோம்ப்பா இதை. ஓகேவா? இப்படி இருக்கும். வடமொழியில் இக்ஷா தமிழில் இச்ச என்று மாறும். இரண்டுக்குமே இப்படி மேலே கீழே 2 வாட்டம் உண்டு. 2 டைப்ஸு. மேல் வாட்டம் மேற்கோடு, கீழ்வாட்டம் கீழ்கோடு, அப்போடு டவுன்வோர்டுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஹாவை போலவே உயிர்க்குறியை முதலாவது கொண்டு தனித்து நின்றாலும் காம லாவுக்கு முன் வந்தாலும் கீழ்கோடு இச்சா எழுதப்படும். ஓகேங்களா? சேம் ரூல்ப்பா. ஹாக்கு என்ன சேம் ரூலோ அதே தான் இச்சாக்கும் சேம் ரூல். இச்சாக்கும் ஆக்கும் சேம் ரூல். காம லா வந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், அதே ஹா தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். டவுன்வோர்டு ஹா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஹா தனித்து வந்துச்சுன்னா டவுன்வோர்டு யூஸ் பண்ணுறோம், டவுன்வோர்டு ஹா யூஸ் பண்ணுறோம். அதுபோல் ஸ்டார்டிங்கில் பபிள் வந்து ஒரு ஹா வந்துச்சுன்னா டவுன்வோர்டு யூஸ் பண்ணுவோம். இந்த 3 ரூல் தான் சேம் இதுக்கும் இக்ஷாக்கும். ஆ சி ஊக்கு மாதிரி போடணும். ஆ சி ஆ இச்ச சி. இந்த சர்க்கிள் மாதிரி ஆகிடக்கூடாது, ஹாவாகிடும். இக்ஷமி இக்ஷமி இக்ஷமி. லக்ஷ்மி ல இக்ஷுமி ல இக்ஷுமி. இச்ச சவுண்டில் வரும். ஓகேங்களா? லக்ஷ்மி. இந்த ரூல்லாம் நீங்கள் ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேணாம். பட் இந்த வேர்ட்ஸை நீங்கள் நிறைய டைம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். வாகுடன் எழுதுவதே முக்கியத்துவம். வாகுனா என்ன, நம்ம கன்வீனியன்ஸுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரோக்கை ஜாயின் பண்ணுறது தான் முக்கியத்துவமே. அதை பொறுத்து தான் நம்ம எல்லா ரூலுமே நம்ம கன்வீனியன்ஸுக்காக சில ரூல்ஸ் எல்லாமே நம்ம மாற்றிப்போம். ஓகேங்களா? கா இக்ஷி அப்போடு. காக்ஷியை வந்து அப்போடோடு ஜாயின் பண்ணும்போது தான் ஈஸியாக ஜாயின்ட் ஆகும். அதனால் அப்போடு யூஸ் பண்ணுறோம். பாட்சி பா இச்சி. மீனாட்சி த்ரூ த லைன். மீனாட்சி 3rd place. மீனா இச்சி மீ நா சி இச்ச. ஓகேங்களா? இது இச்ச. பச்சி காட்சி. ஓகேங்களா? இந்த ரூலை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போடு யூஸ் பண்ணுறதா டவுன்வோர்டு யூஸ் பண்ணுறதானா ஸ்டார்டிங்கில் கன்ஃபியூஷன் ஆகும் தான், போக போக கிளியர் ஆகிடும். பட் ஆனால் நீங்கள் இந்த வேர்ட்ஸை நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்போவுமே அதான் காட்சி நான் 1 டைம் இதுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் 25 டைம்ஸாவது இதை போட்டு பார்க்கணும். காட்சி 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 அப்படி போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பீடு வரும். அட்லீஸ்ட் 3 லைன்ஸ் நீங்கள் எழுதணும் டெய்லியுமே. காட்சின்ற ஒரு வேர்டு 3 லைன்ஸ், பச்சின்ற ஒரு வேர்டு 3 லைன்ஸ். அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எழுதுறீங்களோ உங்கள் கை அவ்வளோக்கு அவ்வளோ வேகமாக போடும். ஓகேங்களா? இந்த ரூல்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் இதில் இருக்கிற வேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டார்டிங்கில் ஒரு உயிர் ஒலியோடு வந்துச்சுன்னா டவுன்வோர்டு யூஸ் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. க ம லா வந்துச்சுன்னா டவுன்வோர்டு யூஸ் பண்ணணும். மற்றபடி எல்லாத்துக்குமே அப்போடு தான். 2த்துக்கு தான் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஹாக்கு, ஒன்று இச்சாக்கு. இது 2த்துக்கும் இந்த ரூல். ஓகேங்களா? அக்கேனாவுக்கு நம்மக்கிட்ட எந்த சிம்பிளுமே கிடையாது. அக்கேனாவுக்கு ஹா தான் யூஸ் பண்ணுறோம். இப்போதைக்கு இந்த ரூலில் இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். இந்த வேர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு. ஓகேங்களா? இன்றைய கிளாஸ் ஓவர். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.